ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்க ஆண்ட்ராய்டு மல்டி டூலுங்கிற இந்த டூலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுளில் போய் இந்த ஆண்ட்ராய்டு மல்டி டூலுங்கிறத சர்ச் பண்ணி இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டூல் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கிரெடிட் பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டூலு. ஒரு மாடல் யூஸ் பண்ணும்போதும் ஒரு கிரெடிட் போகும். அது மாதிரி விவோவுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க, 10 கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மேலே ரெஜிஸ்டர்னு இருக்காது. அதனால் கீழே டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெயிலை டைப் பண்ணிவிட்டு நேம் கொடுத்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ணி கீழே லாஸ்ட்டில் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ தான் என்னோடய மெயில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பாஸ்வேர்டு போட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். இதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகாது. இதுக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் ஃபஸ்ட்டு பை பண்ணணும். இப்போ நான் என்னோடய மெயிலை இப்போ டைப் பண்ணி இப்போ நான் அதை லாகின் பண்ணி காமிக்கிறேன். என்ன எரர் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா இது கிரெடிட் பேஸில் மட்டும் ஒர்க் ஆகுது. தனியாக டூல் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்தோம்னா ஒரு எரர் வரும். அதான் கிரெடிட் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. மினிமம் ஒரு 10 கிரெடிட் இருந்தால் தான் டூலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எல்லாமே கிரெடிட் பேஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கிரெடிட் வாங்கணும். ஸோ கிரெடிட் தேவைப்படுறவங்க இந்த டூலை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. இது ஒரு ரீசெல்லிங் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நாங்கள் ஒரு ரீசெல்லராக இருக்கேன். ஓகேங்களா. ப்ரைஸு அது மாதிரி வெப்சைட் நேமை ஹெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இது பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயங்கிறதுனால இதை பப்ளிக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்ன வெப்சைட்னு நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்க வேணாம். உங்களுக்கு இந்த டூல் மட்டும் கிடையாது, வேறு எந்த டூல் வேணும்னாலும் சரி நீங்கள் டைரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்ட் கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரோட கால்ஸும் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 கிரெடிட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் டூலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. எப்படி இருக்குது இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த டூலில் பார்த்திங்கன்னா விவோ ப்ரீலோடர் மோடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். விவோவுக்கு 10 கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 கிரெடிட்டுங்கும்போது நம்ம கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை பண்ண முடியாத சில ஃபோன்ஸை இதில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடல்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் நிறைய மாடல்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு கிரெடிட் பை பண்ணும்போது நீங்கள் மினிமமாக பை பண்ணிக்கிங்க. புதுசாக வர்ற டூல் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பை பண்ணும்போது மினிமமான ஒரு 10 கிரெடிட் இல்லை 20 கிரெடிட் இந்த மாதிரி பை பண்ணிக்கோங்க. சப்போஸ் டூல் நமக்கு ஒர்க் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்த கிரெடிட் அப்படியே போயிடும். ஸோ அது ரீஃபண்ட் ஆகாது. இது மாதிரி தான் நமக்கு பார்த்திங்கன்னா மெகமா அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் எஃப்ஆர்பி டூல் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த டூல் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகமான அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கிரெடிட் வாங்கியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் அந்த டூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கிரெடிட் நமக்கு ரிட்டர்ன் வரலை. அதை யாரும் கான்டாக்ட் பண்ணி கேட்க முடியல. நானும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மெசேஜ் பண்ணி பார்த்தேன். ஆனால் நமக்கு எந்த ரிப்ளையும் வரலை. ஸோ அது மாதிரி இந்த டூல் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கும், ஃபியூச்சரில் நல்லா வருமா அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. ஸோ அதனால் பை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே பை பண்ணிக்கலாம். நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.